வணக்கம் மக்களே. இன்றைக்கி பூமுடி கொடுக்கறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். பசங்களுக்கு நம்ம கூட்டிகிட்டு போய் மொட்டைலாம் அடிப்போம் இல்லைங்களா. சில கிராமத்தில் தமிழகத்தில் பெண்கள் மொட்டை அடிக்க மாட்டாங்க. ஸோ அவங்க பூமுடி கொடுப்பாங்க. பூமுடி கொடுக்கறதுனா நம்மளுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல், ஏதாவது ஒரு காரியம் நிறைவேறணும் அப்படின்னு வேண்டுதல் வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி பசங்களுக்கு மொட்டை அடிக்க போகிறப்போ தாய்மார்கள் அம்மாவும் பூமுடி கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் நம்மளோட நேர்த்திக்கடன் என்ன வேணால் வச்சுக்கலாம். பசங்க மொட்டை அடிக்கிற மாதிரி பொண்ணுங்க பூமுடி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். நம்ம கோயிலுக்கு போயிட்டு மொட்டை அடிப்பாங்கள்ல, அந்த இடத்துலையே போய் சொன்னீங்கன்னா டோக்கன் வாங்க வேண்டியது இருக்கும். டோக்கன் வாங்கிட்டு நம்ம உள்ளே போய் இருந்தோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு முடி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கேட்பாங்க. கேட்டு தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. நம்ம இப்போ இந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படின்னம்னா இந்த நம்ம கொடுக்குற எண்டிங் பாயிண்டில் பூ சுற்றிடுவாங்க. பூ சுற்றுனதுக்கு மேலே கட் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ நம்ம எந்த அளவு சொல்கிறோமோ அந்த அளவில் வச்சு கரெக்டாக பூ சுற்றிட்டு பூக்கு மேலே கட் பண்ணி விட்டுருவாங்க. நம்ம இது கட் பண்ணதுக்கப்புறம் போயிட்டு எல்லா கோயிலுமே தீர்த்த தலம்னு இருக்கும். அப்படி இல்லாட்டியுமே ரூம்ஸ் எல்லாம் இப்போ இருக்குது. போயிட்டு குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு போய் சாமியை அர்ச்சனை பண்ணிவிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு வருவாங்க. இவ்வளோதான். ஆனால் பூமுடி கொடுத்ததுக்கப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் தேங்காய் பழம் அப்புறம் இதெல்லாம் வச்சு அந்த முடி கட் பண்ணுறவங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நம்ம திருச்செந்தூர் கோயில் இல்லை குலசேகரப்பட்டினம்லாம் போனோம்னா கையில் ஒரு 100 ரூபாய் இல்லை 150 ரூபாய் காசு கொடுத்துட்டு வரணும். பூமுடி தான் கொடுக்கணுமா, பொண்ணுங்க மொட்டை அடிக்கக்கூடாதா அப்படின்னா தமிழ்நாட்டிலே நிறைய பழக்க வழக்கங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு சில கிராமத்தில் பொண்ணுங்க மொட்டை அடிப்பாங்க, ஒவ்வொரு சில இடத்துல பூமுடி கொடுப்பாங்க. ஒவ்வொரு சில பகுதிகளில் பெண்களோட தலைமுடின்றது அவங்களோட கௌரவம் அப்படின்ட்டு அதில் கூட வேற ஒருத்தவங்க கை வைக்க மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு பழக்க வழக்கங்கள் இருக்குது. நம்ம எல்லா பழக்க வழக்கத்தையும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். நம்மளுக்கு தெரியாதது எல்லாமே பொய்ன்னு அர்த்தம் கிடையாது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம மரியாதை கொடுக்கணும். இவ்வளோதான். நான் எல்லா டீட்டெயிலுமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். முடி கட் பண்ண போகிறப்ப அப்படி இல்லாட்டி மொட்டை அடிக்க போகிறப்ப ரொம்ப வேண்டுதல் இல்லை ரொம்ப நாள் வேண்டுதல் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 3 நாள் விரதம் இருப்பாங்க. விரதம் இருக்கிறதுனா கறி மீன் சேர்க்காம வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணிவிட்டு சுத்தபத்தமாக இருந்துப்பாங்க. இல்லை அப்படின்னா அன்னைக்கு மொட்டை அடிக்க போகிற அன்னைக்கு இல்லாட்டி பூமுடி கொடுக்க போகிற அன்னைக்கு மட்டும் கறி மீன் எதுவுமே சேர்க்காம வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடுவாங்க. போகிறப்பையும் தலைக்கு குளிச்சுட்டு தான் போவாங்க. அங்கே முடி கட் பண்ணிவிட்டு அங்கே உள்ள தீர்த்த தலம் அப்படி இல்லாட்டி ரூமில் ஏதாவது குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் ஐதீகம். இது எல்லாம் முடியை ஏன் கட் பண்ணுறாங்க, ஈஸியாக வளர்ந்துடுறதுனால தானே முடியை கட் பண்ணுறாங்க அப்படின்னு யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா முடின்றது சில இடத்துல கௌரவம். நம்ம ஒவ்வொரு முறை மொட்டை அடிக்கிறப்பையும் ஒவ்வொரு முறை முடி கட் பண்ணுறப்பையும் நம்மக்கிட்ட உள்ள ஆணவம், செருக்கு, கோபம், அகம்பாவம் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு முடி வளர வளர நம்மளும் புதுசாக ஒரு மனுஷங்களாக வளர்றோம் அப்படின்றது தான் அதோட பேசிக் கான்செப்டும். பூமுடி பற்றின எனக்கு தெரிஞ்ச எல்லா டீட்டெயில்ஸுமே நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இத்தனை நாள் இந்த வீடியோக்காக வெயிட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சாரி அண்ட் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம், பாய்.